ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யற்கடாட்சைக லட்சாணாம் சுலவஸ்ரீதர சதா மன்வீர்காள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்தப்பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாசிரியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த கை விரல்களை படைச்சதோ, வாக்குன்னு ஒன்று படைச்சதோ, வாயின்னு ஒன்று படைச்சதோ, நாக்குன்னு ஒன்று படைச்சதோ, ஆக சர்வ அணுவணுவாக இந்த சரீரத்தை படைச்சது பகவானுடைய நாமங்களை எண்றதுக்காக தான், அதையே ஸ்மரிச்சுட்டு இருக்கிறதுக்காக தான். அப்படின்ட்டுக்கச்சே அதை விட்டுட்டு சரீர போஷண பரனாக இந்த உடம்பையே பேணி பாதுகாக்கணும்னு மாற்றி மாற்றி உடம்பையே கவனிச்சுட்டு அதுக்கு வேண்டிய கவலமாக உருட்டி உருட்டி திரட்டி திரட்டி உள்ளே போட்டு அடைக்கிறான், திணிக்கிறான் அந்த சோத்தை. நாம சொல்லாத சோறு திங்கிறவனேன்னு இருக்கு ஆழ்வார்களுக்கெல்லாம். ஆழ்வாருக்கு எப்படி இருக்கு, அதுக்கு மேலே ஆச்சாரியராகிய சுவாமி மணவாள மாமனுக்கு இன்னும் எரியுது. அதில் அவர் வியாக்கியானம் பண்ணிச்சு இன்னும் நல்லா உணக்கியா சொல்றார். திரளை களை திரட்டி வாயுக்குள்ளே தள்ளான் என்றார்கள், கனை நாளில் ஓவாதொழிற் சாரங்கன் தொல்சீரை நன்னெஞ்சே ஓவாத ஊனாக உண் அப்படின்னு பெரிய திருவந்தாதியில் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். எதிராக சாப்பாடுறான்னா பகவானுடைய வைபவத்தை நினைச்சுண்டு அவன் நாமங்களை சொல்லிட்டு அதுதான் அவனுடைய குணங்களை அனுபவிச்சுண்டு அதுதான்டா அவனுக்கு சோறு அப்படிங்கிறார். ஏன்னா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். நம்மாழ்வார் ஏற்கனவே எங்க திருவாய்மொழி சொல்றார். அதில் இங்கே என்ன சொல்றாரா, ஓவாதொழிற் சாரங்கன் தொல்சீரை நன்னெஞ்ச ஓவாத ஊனாக உண், அதுதான் சாப்பாடாக சாப்பிடணுன்றார் நம்மாழ்வார். என்று அவன் குணங்களை அனுபவிக்கை உணவாகவும் அக்குணங்களுக்கு வாசகமான திருநாமங்களை எண்ணுகை கையில் விரல்களுக்கு பிரயோஜனமாக உமிரே இவர்தான் நினைத்திருப்பது. சுவாமி பெரியாழ்வார் என்ன நினைக்கிறார்னா, சாப்பாடு எதிரான பகவானுடைய திருநாமத்தை சொல்றதான் சாப்பாடு, அதை எண்றதுக்கு வேண்டியதுதான் கை, இதுக்குதான் பகவான் படைச்சிருக்கான் நம்மள அப்படின்னு நினைக்கச்சே அது இல்லாத கவலத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்றாளேன்னு தாபமா. ஆனால் அவன் குணங்களை அனுபவிக்கிறது அதுதான் உணவு. அவன் குணங்களுக்கு வாசகமான திருநாமங்கள், அவனுடைய குணத்தை பற்றி சொல்லக்கூடிய திருநாமங்கள் எது எது உண்டோ அது எண்ணுகை கை விரல்களுக்கு பிரயோஜனம். என்ன அற்புதமான வியாக்கியானம் அப்படி நினைச்சுருக்கார் பெரியாழ்வார். அது இல்லையே ஜனங்கள்கிட்ட. இதுக்காக தானே பகவான் படைச்சான். ஏன்னா பகவான் படைக்கச்சே அவன் என்ன சங்கல்பம் பண்ணான், வேதம் சொல்றது உலகத்தை படைக்கணும்னு சங்கல்பிச்சான்றது. சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி, பகவான் காமயத்தை ஆசைப்பட்டான் அப்படிங்கிறது, உலகத்தை படைக்கிறதுக்கு ஆசைப்பட்டான். அப்படி உலகத்தை படைக்கணும்னு நினைச்சே அதில் மனுஷ சிருஷ்டி தான் முக்கியமாக பகவான் நினைச்சுன்னு படைக்கிறான். மனுஷனாக படைக்கிறதுடைய நோக்கமே அவன் நாமத்தை சொல்லணும், அதுவே குணங்களையும் நாமத்தையும் சொல்லிட்டு இருக்கணுன்றதுக்காகத்தான் பகவான் படைச்சான். அல்லது குணத்தை சொல்லக்கூடிய நாமங்களை சொல்றதுக்காக தான் படைச்சான். விரலையும் படைச்சான், வாக்கியம் படைச்சான். ஆனால் அதை மாதிரி இவா பண்ணலையே அப்படின்னு பகவான் ஹிருதயத்தை புரிஞ்சுண்டு பெரியாழ்வார் அங்கலாய்க்கிறார். துல்லிய நியாயாத்து வாயும் திருநாமம் சொல்ல கண்டதிரே, கை விரல் எண்ணணும், வாய் சொல்லிட்டு இருக்கணும் நாமத்தை. கை விரல் எண்ணணும், வாய் சொல்லணும். அப்போ கைக்கு துல்லியமா வாயும், வாய்க்கு துல்லியமா கையும், இது ரெண்டுத்துக்கும் துல்லியமா மனசு. மனசு சகக்காரியா இருந்து நினைக்கணும் இல்லையா, நாமத்தை சொல்லணும் அப்படின்னு மனசு நினைக்கணுமே. அப்போ மனசு, வாக்கு, காயம் இந்த மூணும் ஒன்றுக்கு ஒன்று துல்லியமா, ஒன்றுக்கு ஒன்று சமமா இருந்து பகவன் நாமத்தை சொல்றதுக்காக தான். எல்லாம் உள்ளம், உரை, செயல், உள்ளையும் மூன்றையும் உள்ளி கொடுத்து இதை உள்ளில் ஒடுங்கேன்னு திருவாய்மொழி எடுக்கச்சே சொல்லிட்டார். திரிகரணங்கள் எதிரான மனசு, வாக்கு, காயம், சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தந்த தேவப்பிரானையே தந்தை இதா என்றடைந்த வன்குருகூர் அவர் சடகோபன்னு இந்த முக்குரணத்தையும் பகவத் விஷயமும் அந்த பகவானுடைய குணங்களை அனுபவிச்சு அந்த குணங்களுக்கு வாசகமாக இருக்கக்கூடிய நாமங்களை சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்க, இப்படி இருக்கிற வாயை சரீர போஷணத்துக்கானது ஜீவிக்கைக்காக காரணமாக்கி, சரீரம் வாழணும்னா சோறு தின்னாதான் வாழும் அப்படின்னு அதுக்கு கொண்டு போய் இறைக்கிறான். இந்த வாயை நாமஞ்சொல்லத்துக்கு பயன்படுத்துகிறான்னா அதை கொண்டு சோறை போட்டு திணிக்கிறான். சோற்றை தாரகமாக்கி, இந்த உடம்பு வாழணுமான சோறு தான் தாரகம் நினைக்கிறான், நாமத்தை தாரகமாக நினைக்கணும். தாரகம்னா நம்மளை கரையேற்றக்கூடியது, தாரகம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே தாரகம்னா என்னடான்னா இந்த சரீரம்
அது ஜீவிக்கணுமான அதுக்கு ஆதாரம் எதிரானா சோறு இல்லப்பா, தண்ணி இல்லப்பா, நாமம் தான். பகவானுடைய நாமத்தினால தான், அந்த ஆதாரத்தில் தான் இந்த சரீரமே ஜீவிக்கும். தாரகம் ஆக்கி அவன் சோத்தை தாரகமாக்கிவிட்டான், நாமத்தை தாரகமாக்க வச்சுக்க வேண்டியிருக்க. கையையும் அது பிடித்து உண்டைக்கு, இந்த கை என்னத்துக்கிடான்னா அந்த சோத்தை பிடிச்சி உருட்டி உருட்டி வாயில போட்டுக்கிறதுக்கு தான் அதுக்கு பிரயோஜனம் நினைக்கிறான். உண்கைக்கு சாதனமாக்குவதே என்று இன்னாதாகிறார். ஐயோ, எதுக்காக எதை படைச்சான்? நாமத்தை சொல்றதுக்கு வாயை படைச்சான், அந்த நாமத்தை எண்றதுக்கு கை விரலை படைச்சான். சோறை எதுக்கு எதிரானா இது சோறு இல்லடா அவனுக்கு, நாமம் தான் சோறுன்னு வச்சிருக்கான். அதை விட்டு இந்த சரீரத்துக்கு தாரகமாக சோத்தை நினைச்சுண்டு அதுக்கு சாதனையா கை விரலை வச்சுண்டு அதுதான் இந்த சரீரத்தை வளர்க்கும்னு நினைச்சுட்டு சோறை தூக்கி உள்ள அடைக்கிறானே. நாமத்தை சொல்ல வேண்டிய சரீரத்தை வச்சுண்டு ஐயோ மனுஷனா பிறந்துட்டு இப்படி அவன் நாமத்தை சொல்லாத இழக்கிறானே அப்படின்னு இன்னாதாகிறார்னா அங்கலாய்ச்சி ரொம்ப வருத்தப்படுறார். கவலமுந்துகின்றார்களே அப்படின்னு பெரியாழ்வார் தவிக்கிறார் அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நாமத்தோட நமக்கு சம்பந்தம் ஏற்பட்டால் போகிறோம். இந்த பாசுரத்தில் சங்கிரகமாக சொல்கிறேன். அதே மாதிரி நாமத்தில் நமக்கு ருச்சி உண்டாகணுமானா ஒரு தடவை நீ நாம சம்பந்தப்பட்டுட்டியானா அப்புறம் பிராட்டி கடாட்சத்தினால அபிமான பாத்திரம் ஆயிடுவாய். அதுக்கப்புறமா பகவான் ரட்சிக்க ஆரம்பிச்சோடனே உன் வாயில் நாக்கில் நிறைய நாமம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அந்த நாமத்தினுடைய ருச்சி கண்டுருவேன் அப்புறமா. அது மாதிரி கர்ண கலைவரங்களான இந்த சரீரத்தை கொடுத்ததே நமக்கு நாமம் சொல்றதுக்காக தான் அப்படின்றது. மேலும் அனவரதமும் அகண்டமாக நாமம் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். நாமமே பரம பிரயோஜனம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இந்த நாமம் தான் நமக்கு தாரக போஷக போக்கியமானது அப்படின்னு காட்டுறார். சரீரத்துக்கும் வந்தான் தாரக போஷக போக்கியம், மனசுக்கும் வந்தான் தாரக போஷக போக்கியம், அதே நாமம் தான் ஆத்மாவுக்கும் தாரக போஷக போக்கியம் அப்படின்னு நாம சித்தாந்தம் ரொம்ப ஆச்சரியமாக பண்ணுறார் சுவாமி மணவாள மாமுனிகள். இந்த பாசுரத்துக்கு மேலே திருக்கோஷ்டி ஒரு விஷயத்திலேயே பாசுரத்தையே வரக்கூடியதான மற்ற பாசுரத்தினுடைய வியாக்கியானங்களை மேலே அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.